வந்து அயன் டெஃபிஷியன்சி அனீமியா பற்றி பார்க்க போகிறோம். அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவோட ஓரல் மேனிஃபெஸ்டேஷன். ஓரல் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கேவிட்டி வந்து சென்சிட்டிவ் இண்டிகேட்டட். இது வந்து என்னென்னா, இந்த அயன் டெஃபிஷியன்சி அனீமியா வந்து ரெஸ்பான்ஸ் டு த ஹைலைட் இன் தி ஓரல் கேவிட்டி. ஹைலைட் இன் தி ஓரல் கேவிட்டியில் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை ரேட் ஆஃப் ப்ராலிஃபரேஷன். இது வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால வரக்கூடியது. நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை ரேட் ஆஃப் ப்ராலிஃபரேஷன். ஹை ரேட் ஆஃப் ப்ராலிஃபரேஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளட் செல்லோட கவுண்ட்டு கம்மியாக இருக்குது. ஏரியது அனீமியா வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மெச்சுரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் த செல் ஆஃபன் மேனிஃபெஸ்டேஷன் ஏரியது அனீமியா. அனீமியா வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஏர்லி மேனிஃபெஸ்ட் வந்து ஏர்லியர் தென் அனீமியா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம காட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மியூக்கோஜிஞ்சேவல் சேஞ்சஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மியூக்கோஜிஞ்சேவல் சேஞ்சஸ் இருக்கும். மியூக்கோசல் அண்ட் ஜிஞ்சைவல் சேஞ்சஸ். மியூக்கோசல் அண்ட் ஜிஞ்சைவல் சேஞ்சஸ் வந்து இருக்குது. இது வந்து என்ன சொன்னதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து மியூக்கோசலில் வந்து பேலார், அதுக்கப்புறம் பேலார் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேலார் வந்து என்னென்னா, பேலார் ஆஃப் தி ஓரல் மியூக்கஸ் மெம்பரேன். ஓரல் மியூக்கஸ் மெம்பரேனோட பேலார் ஆஃப் தி ஓரல் மியூக்கஸ் மெம்பரேன். ஓரல் மியூக்கஸ் மெம்பரேனோட பேலாரஸ் இருக்கும். ஜிஞ்சைவா அண்டு கன்ஜென்டைவா வந்து ரொம்ப பேலாக இருக்கும். ரெடியூஸ்டு ஹீமோக்ளோபின் ஹைபாக்சியா வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுலனா என்ன மெம்பரேனில் வந்து ஜிஞ்சைவாவும் கன்ஜென்டைவாலையும் இருக்கும். ஜிஞ்சைவா கன்ஜென்டைவான் இருக்குது. இப்போ வந்து அட்ரோபி பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஒன்று வந்து என்னென்னா அட்ரோபி, ATROPHY. அட்ரோபி வந்து என்னதுன்னா மியூக்கோசல் அட்ரோபின்னு சொல்கிறாங்க. குரோனிக் அனீமியா இருக்கிறவங்க இருப்பாங்கள்ல, குரோனிக் அனீமியா உள்ளவங்க வந்து குரோனிக் அனீமியா இருக்கவங்க வந்து மியூக்கோசல் அட்ரோபியாக இருக்கும். மியூக்கோசல் அட்ரோபி. இந்த அட்ரோபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆர் அட்ரோபிக் மோர் செகண்டரி இன்ஃபெக்ஷன் ட்ராமானால வரக்கூடியது. செகண்டரி இன்ஃபெக்ஷனாலையும் ட்ராமானாலையும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லிங்குவல் மேனிஃபெஸ்டேஷன் ஆர் க்ளாசைட்டிஸ். லிங்குவல் மேனிஃபெஸ்டேஷன். இப்போ வந்து லிங்குவல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து என்னென்னா, பேப்பலரி அட்ரோபி வந்து ஃபிலிஃபார்ம், அதுக்கப்புறம் ஃபஞ்சிஃபார்ம் பேப்பிலே வந்து அட்ரோபியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அட்ரோபி வந்து போல்டு டங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ போல்டு டங்கில் வந்து பால்டு டங்க் வந்து இஸ் அ கண்டிஷன் ஆஃப் தி டங்க் லாஸ் இன் தி நார்மல் டெக்ஸ்சர் எல்லாமே போயிடும். லாஸ் ஆஃப் டங்க் நார்மல் டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக இருக்கும்.
ரெட் கலரில் ஒரு நாக்கை வரைஞ்சிடணும். சிக்கு 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 சிக்குன்னு. இது வந்து ஸ்மூத்தாக இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் கிளிஸ்டனிங் அப்படியே கிளாஸி அப்பியரன்ஸில் வந்து இருக்கும். அதான் வந்து போல்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பால்ட் அப்பியரன்ஸ். பால்ட் அப்பியரன்ஸில் வந்து இருக்குது. சென்சரி சிம்டம்ஸில் வந்து கிளாசோடினிமா, burning pain in tongue, reddish and itching sensation, tenderness, sore tongue of minimal. இப்போ வந்து 3 டைப் சென்சரி சிம்டம்ஸில் வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. இது வந்து கிளாசோடீனியா, GLOSSODYNIA, கிளாசோடைனியா அப்படின்னா வந்து என்னென்னா பெயின் இன் டங். பெயின் இன் டங்காக இருக்குது. ரெண்டாவது ஒன்று வந்து என்னதுன்னா கிளாசோபைரோசிஸா, PYROSIS, கிளாசோபைரோசிஸ் செகண்ட் ஒன் இருக்குது. ரெட்டிஷ் அண்ட் இச்சிங் சென்சேஷன், ரெட்டிஷ் அண்ட் ITCH இச்சிங் சென்சேஷன். அதுக்கப்புறம் டெண்டர்னஸ், சோர் த்ரோட்டு. டெண்டர்னஸ்ஸாக இருக்குது, சோர் த்ரோட்டாக இருக்குது. சோர் டங்கு, சோர் டங்காக இருக்குது. இப்போ வந்து பெரி ஓரல் ஃபைண்டிங்ஸில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா PERIORAL FINDI, பெரி ஓரல் ஃபைண்டிங்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் ஒன்று தான், ஆங்குலர் கீலைட்டிஸ் வந்து ஸ்டொமடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆங்குலர் கீலைட்டிஸ், அதாவது கிராக்கிங் அண்ட் ஃபிஷரிங் சோர்னஸ் ஆஃப் தி கார்னர் ஆஃப் த மவுத். கீலைட்டிஸ், ஸ்டொமடைட்டிஸ், STOMATITIS, ஸ்டொமடைட்டிஸ். இது வந்து கிராக்கிங், என்ன ஆகுதுன்னா கிராக்கிங் ஆர் ஃபிஷரிங் சோர்னஸ், கிராக்கிங் ஃபிஷரிங் அண்ட் சோர்னஸ் ஆஃப் கார்னர் ஆஃப் தி மவுத். அதுக்கப்புறம் ஃபர்தர் டிஸ்கம்ஃபர்ட், இட்ஸ் இன்ஃபெக்டட் லீடு டு ஃபர்தர் டிஸ்கம்ஃபர்ட் ஆகுது. அசோசியேட்டட் சிண்ட்ரோம்னா சிண்ட்ரோமால் என்னென்ன பிரச்சனைலாம் வருது, ஓரல் லீஷன் ஆஃப் அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவில் அசோசியேட்டட் சிண்ட்ரோமும் இருக்குது. இதை ரெட் கலரில் எழுதணும். அசோசியேட்டட் சிண்ட்ரோம் என்னன்னா பால்மர் வின்சன் சிண்ட்ரோம். இது என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவோட ஒரு கோர் காம்போனண்ட். அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவோட கோர் காம்போனண்ட். அதுக்கப்புறம் வந்து இதோட அதர் நேம் வந்து ஆமாம், பெட்டர்சன் போர்கிலீஸ் சிண்ட்ரோம். அதுக்கப்புறம் வந்து கிளி, அதுக்கப்புறம் வந்து அயன் டெஃபிஷியன்சி அனீமியா. அயன்
DEFICIENCY அனீமியா, ANAEMIA அனீமியா. அதுக்கப்புறம் வந்து க்ளாசைட்டிஸ், GLOS க்ளாசைட்டிஸ் அட்ரோபிக் டங்கு, க்ளாசைட்டிஸ் அட்ரோபிக் டங்கு. அதுக்கப்புறம் வந்து டிஸ்பேஜியா, டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோவிங், அதனால வந்து ஈசோஃபேஜியல் வெப்னு சொல்கிறாங்க. ஃபேஜியல் வெப். அதுக்கப்புறம் இந்த சிம்டம்ஸ் ஆஃப் மிடில் ஏஜ்டு உமனுக்கு வந்து இருக்குது, பொட்டன்ஷியலி மெலிக்னன்ட். உமன் POTENTIALLY மெலிக்னன்ட்டில் வந்து இருக்குது. ஈசோஃபேஜியல் கார்சினோமான்னு சொல்கிறாங்க, ESOPHAGEAL ஈசோஃபேஜியல் கார்சினோமா, ஈசோஃபேஜியல் கார்சினோமா வருது. அதர் கிளினிக்கல் கோரிலேஷன், அதர் கிளினிக்கல் கோரிலேஷனில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னா, அதரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா. இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆப்தஸ் அல்சர், APHTHO ஆப்தஸ் ULCER அல்சராக இருக்குது. ஆப்தஸ் ஸ்டோமடைட்டிஸ், APHTHOUS STOMATITIS ஸ்டொமடைட்டிஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து என்னென்னா ஜெரோஸ்டோமியா, ZEROSTOMIA ஜெரோஸ்டோமியான் இருக்குது. ஆப்திஸ் ஸ்டோமடைட்டிஸில் வந்து ரெக்கரண்ட் அதுக்கப்புறம் வந்து அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இஸ் இம்ப்ளிகண்ட் ரெக்கரண்ட் ஆப்திஸ் ஸ்டோமடைட்டிஸ், ரெக்கரண்ட் RECURRENT ரெக்கரண்ட் ஆப்திஸ் ஸ்டோமடைட்டிஸ், டெண்டன்சி ஆஃப் அல்சரேஷன், ULCERATION அல்சரேஷனாக இருக்குது. ட்ரை மவுத், ட்ரை MOUTH ட்ரை மவுத்தாக இருக்குது. ஜெரோஸ்டோமியா ஆஃப் த பேஷண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து மியூக்கோசல் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் செக்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வருது. கேண்டிடியாசிஸ், அதுக்கப்புறம் வந்து கேண்டிடியாசிஸும் வந்துடும், CANDIDIASIS கேண்டிடியாசிஸில் வந்து ஓரல் கேண்டிடியாசிஸ், ஓரல் கேண்டிடியாசிஸ் இது வந்து அட்ரோபிக்னால, அட்ரோபிக் சேஞ்சஸ் இன்க்ரீஸிங் த ரிஸ்க் ஆஃப் ATR அட்ரோபிக் சேஞ்சஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க.